சூடாமணின்ற எழுத்தாளர் ஒரு கதை எழுதினார். நான் முழு கதை சொல்லலை, அதை நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறா, அவ்வளோதான். ஒன்று இவங்கள மாதிரி வேலைக்கும் போய் தமிழ் பணி செய்து கூட எழுத்து பணி வேற, அத்தனை பணியும் செய்யலை, வேலைக்கு போகிற அவ்வளவுதான். அவளோட பையன் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஒரு 2 மணி நேரம் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கா. ஏன்னா இவன் வரத்துக்கு டைம் ஆகும். பையன் 3 மணிக்கு வந்துடுவா, இவன் 6 மணிக்கு வருவா. ஒரு 3 ஹவர்ஸ் பக்கத்து வீட்டில் இருக்க சொல்லியிருக்கா. அந்த மாதிரி பழகின பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவிட்ட பேசுகிறத குறைக்க ஆரம்பித்தானோ. சூடாமணி கதையில் எழுதுறாங்க. அம்மாட்ட பேசுறத கொஞ்சம் ஏன்டா சரியாக பேச மாட்டேன்ற, என்னப்பா பிரச்சனை, என்ன நிறைய தடவை கேட்குறோம் சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், நீ என்னை விட்டுட்டு போயிரு. விட்டுட்டு எங்கேயும் போகல, வேலைக்கு தான் போகிறா. நீ என்னை விட்டுட்டு போகிற, என்னை விட்டுட்டு போகிறேன்னு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஒரு நாள் இவன் வர்ற போது பையன் இல்லை, பக்கத்து வீட்லேயும் இல்லை, இவன் வீட்லேயும் இல்லை. பக்கத்து வீட்டில் கேட்க போகிறா, எங்கே பையன் எங்கே காணுமே. அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க, அவன் எங்கே போனானுன்றா. பையன் விட்டுட்டு போகிறேன்னு சொன்ன வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னு அவளுக்கு அப்போ தான் புரியுதுன்னு சூடாமணி எழுதுற. இப்போ எல்லா பெண்களும் வேலைக்கு போகிற இந்த யுகத்தை விட்டு விடுங்கள். பெண்கள் வேலைக்கு கூட போகாத ஒரு யுகத்தில் மீட்டிங்கில் காலையில் 10 மணிக்கு வைக்கிறாங்க, சாயங்காலம் 6 மணி, ராத்திரி 8 மணி. மதுரையிலலாம் மீட்டிங் இருந்தால் ராத்திரி 10 மணிக்கு தான் மீட்டிங். அந்த நேரத்தில் கிளம்பி தான் இவங்கெல்லாம் மீட்டிங்க்கு போகணும். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு போகணும். குடும்பத்தினர்கள், சுற்றி இருப்பவர்கள் எல்லாரினுடைய கேள்விக்கும் ஒரே பதில், தமிழுக்காக இதை நான் செய்யணும்னு சொல்லி செய்தவர்கள் இந்த 3 பேரும்.